வணக்கம். உங்கள் வசந்தசேகர். திரு என்எஸ் கிஷனை பற்றி இது ஒரு சின்ன விஷயங்க. ஒருத்தர் என்எஸ் கிஷனை பார்க்குறதுக்காக திரு எம்ஆர் ராதா அவர்கள் வராருங்க. சரி, அவர்கிட்ட ஏதாவது ஒரு செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வராங்க. அங்கே பார்த்தாக்க அவங்களுடைய என்எஸ் கிஷன் மனைவி அவர்கள் இருக்காங்க. சரி, இவருக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாகுது, வேறு எது விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதை புரிந்து கொண்ட என்எஸ் கிஷன் அவர்கள் சரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு சரி நம்ம இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி எம்ஆர் ராதா அவர்கள் சரி வெளியில் போகலாம், சரி கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்புறங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசும்போது இவர் முன்னாடியே பேசியிருந்த மாதிரி அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் போகிறார். இப்போ சரி போகிறதா குப்பை தொட்டி இருக்குது, குப்பையை கொட்டிட்டு போகணும்னு சொல்லி குப்பை தொட்டி கட்டுறாரு. அப்போ இவருக்கு எம்ஆர் ராதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா அது நம்மளை குப்பை கொட்டி எடுத்துகிட்டு போய் குப்பையை கொட்ட சொல்கிறாரு, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணும்போது திருப்பி அவர் சொல்கிறாரு, இப்போ குப்பை தொட்டி ஒன்று கொட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, திடீர்னு ஒரு யோசனை இல்லை, ஏன்னா பெரிய நடிகர் இல்லை அவங்கெல்லாம், எவ்வளோ பெரிய நடிகர்கள். அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்து குப்பை தொட்டி எடுத்துகிட்டு போய் குப்பையை கொட்டுற மாதிரி பார்த்தா அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இவருக்கு பணம் வச்சுருக்காருங்க என்எஸ் கிருஷ்ணா. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அதனால தான் அப்போ தான் அவர் நினச்சது, ஐயோ நம்மளை குப்பை கூட்ட சாரான்னு ஒரு தாழ்மையான விஷயத்தை நினைக்கும் போகும்போது நம்ம தப்பாக நினச்சிட்டோம் என்எஸ் கிருஷ்ணனை அப்படின்னு மனம் வந்தார் திரு எம்ஆர் ராதா அவர்கள். அப்புறம் அந்த படத்தை எடுத்துகிட்டு குப்பை தொட்டி வச்சுட்டு போயிட்டார். எப்படி பாருங்கள், அந்த அள்ளி அள்ளி கொடுக்குற கரங்கள் அந்த என்எஸ் கிருஷ்ணன் மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. நன்றி, வணக்கம்.